என்ன வேலை என்ன சிவில் இன்ஜினியர் புலம்பிட்டே வர? மாதம் பூரா வேலைக்கு போய் 5000 தான் சம்பளம் தானே. வாய்க்கும் வயிற்றுக்கும் கொஞ்சம் பத்த மாட்டேங்குது. என்ன செய்யணும்னு தெரியல. புலம்பாம வேலையை பார்த்து போல. இது வேலைக்கு போவியா? வேலைக்கு போய் கடுப்பாக இருக்குன்னா உங்ககிட்ட வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போவியா? வேலைக்கும் போகக்கூடாது, துட்டும் வரணும். அதுக்கு ஏதாவது ஐடியா தான் நல்லாயிருக்கும். உன்ட்ட என்னத்தை கேட்க, நீயே ஒன்றும் இல்லாமல் பம்பு செட்டில் உட்காந்துருக்க. எது பம்பு செட்டில் சும்மா உட்காந்துருக்கணும்? உழைச்சி சாப்பிட 100 வழி இருக்குன்னா உழைக்காம சாப்பிட 1000 வழி இருக்கு. உனக்கு 100 வேணுமா 1000 வேணுமா? இது 1000மா? எனக்கு 1000 கொடுத்துருங்கண்ணே. ஐடியா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. முதல்ல ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் போ. சரி, ஏதாட்டும் ஒரு சாமி பேரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பி. இந்த மாதம் எந்த சாமி ஃபேமஸு? இந்த மாதம் முருகனே. முருகரா? அப்போ கந்த அறக்கட்டளை, கதிர்வேட அறக்கட்டளை அப்படின்னு ஏதாவது பேர் அறக்கட்டளை ஆரம்பி. அந்த அறக்கட்டளை பேரில் ஒரு கார்டு அடி. முக்கிய குறிப்பு, அந்த கார்டில் வந்து நம்பர் 10,000க்கு மேலே தான் இருக்கணும். அப்படியா? 10,000க்கு மேலே அடித்து ஒரு டோக்கன் ரெடி பண்ணி டோக்கன் ரெடி பண்ணி அந்த ஊரில் வந்து எல்லாத்தையும் உங்களை 6 படை வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, வண்டி ஃப்ரீ, போயிட்டு வர போக்குவரத்து எல்லாமே ஃப்ரீ, எல்லா காசுமே இந்த அறக்கட்டளையில் பார்த்துக்கிடும். நீங்கள் வெறும் இந்த 100 ரூபா கட்டி இந்த டோக்கன் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லு. ஆமாம், உங்களுக்கு 100 ரூபாய்க்கு உலகமெல்லாம் சுற்றி கட்டுவாங்க. ஒருல முழுதா சொல்கிறத கேளு. டோக்கன் அடித்து ஒரு 10,000 டோக்கன் சேல்ஸ் பண்ணு. சரி, 10,000 × 100 ஒரு 10 லட்ச ரூபா. ஓகே, ஒரு 10 லட்ச ரூபா போதா? போதும். இருந்தாலும் டோக்கன் வாங்கணும்னா ஃபோன் பண்ணி கேட்டால் நான் மாட்டிக்கிட மாட்டேன். கண்டிப்பாக பண்ணுவான். அதுக்கு தான் உன்னை 10,000க்கு மேலே டோக்கன் சொன்னேன். வந்து கேட்குறவங்க எல்லாத்தையும், ஐயா இது வரைக்கும் உங்கள் டோக்கன் 10,000க்கு மேலே தான் இருக்குது, உங்களுக்கு முன்னே இருக்க நம்பர்லாம் கூட்டு இருந்ததுக்கப்புறம் தான் உங்களை கூட்டு போவேன். 10,000 வர்றதுக்கு இன்னொரு 5-6 வருஷம் ஆகும்னு சொல்லு. அதுக்குள்ளே பாதி பேர் மறந்துடுவான், பாதி பேர் டோக்கனே தொலைச்சிருவான். நீ 10 லட்சத்தை கொண்டு கம்மி கட்டிது அவ்வளோதான். ஆனால் ஒன்று, இந்த ஐடியா ஒரு வாட்டி யூஸ் பண்ணணும். அடுத்த ஊரில் கொண்டு யூஸ் பண்ணலையே மாட்டிக்கிட்டோ பார்த்துக்க. மிஸ்டர் அங்கில், பம்பு செட்டில் இருந்தாலும் பகுத்தறிவோடு யோசிச்சிருக்கீங்களே, சூப்பர் ஐடியா. இதை இப்போ நான் போய் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 6 மாதம் கழிச்சு மறுபடியும் வருவேன். வேறு ஐடியா யோசிச்சு வை. இது அங்கிளா? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். 3 கார்டு இருக்கு. 3 கார்டு எவனையே தள்ளணும். எவனை தள்ள? அந்த ஒருத்தர் இருக்கான், அப்படியே கொடுப்போம். 10,000 டோக்கன் வித்தாச்சு இன்ட்டு 100. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே நான் இந்த துர்க்கா அறக்கட்டளையிலேருந்து வரமுண்ணே. சரி வா. நம்மளோட ஒரு ஸ்கீம் இருக்குண்ணே. ஸ்கீமா? ஏன்னா நம்ம ஐயத்துக்கு ஃப்ரீயாக கூப்பிட்டு போயிருக்கோம்ண்ணே. சாப்பாடு செலவு, போக்குவரத்து செலவு எல்லா செலவும் நம்ம ஏற்றி விடுவோம்ண்ணே. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான்ண்ணே, இந்த 500 கொஞ்சம் ஒரு டோக்கனை மட்டும் வேணா போதும்ண்ணே. டோக்கனு 100 ரூபால இருந்து 500 ரூபா ஆயிருக்கு. மிஸ்டர் அங்கில பார்த்துட்டு வரியா நீ? அங்கிளா? அங்கிள் உங்களுக்கு தெரியுமாண்ணே? கிலோ ஒரு 10 ரூபா டாக்கு பாரு. 10 ரூபாவா? ஏண்டா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி என்கிட்டே வந்துட்டீங்களா?